ஹலோ கைஸ், வெல்கம் டு Tnpsc Volcanoes. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். குழந்தை பருவத்தில் இவரை சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவரோட ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி. இவரோட பெற்றோர் பேர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/12/1882 11/9/1921 வரைக்கும். மொத்தமே இவர் 39 வயசு தான் வாழ்ந்திருக்காரு. இவரோட மனைவி பெயர் செல்லம்மா. இவருக்கு என்னென்ன மொழிலாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், ஃப்ரெஞ்சு, அப்புறம் அரபு இந்த மொழி அறிவு இவர் பெற்றிருந்தார். நெக்ஸ்ட்டு இவர் 7 வயசு இருக்கும்போதே கவிப்பாடும் திறனை பெற்றிருந்தார். 1893 எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்றார். ஓகே, பாரதி பட்டம் பெற்றும்போது இவருக்கு வயசு 11. பாரதி அப்படின்னா என்ன மீனிங்னா கலைமகள். 1894 1897 வரைக்கும் திருநெல்வேலியில் ஹிந்து கல்லூரியில் உயர்நிலை படிப்பு முடித்தார். 14 வயதில் அக்கால வழக்கப்படியில் 14 வயதில் இவருக்கு செல்லம்மாவுடன் திருமணம் நடந்துச்சு. 1892 1902 வரைக்கும் காசியில் இவர் வாழ்ந்திருக்காரு. காசி அலகாபாத் கல்லூரியில் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் இவர் படிச்சிருக்காரு. காசியிலிருந்து தான் பாரதிக்கு தலைப்பாகை கட்டும் பழக்கமும் மீசை வைத்து கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது. எட்டயபுரம் மன்னரோட அழைப்பை ஏற்று சில காலம் அரண்மனை கவிஞராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அப்போ மதுரையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த வேகபானு என்ற இதழில் வேகபானு வஉசியோட இதழ். ஓகே, 1904 அதில் தனது முதல் பாடலை எழுதுறாரு. அது என்னன்னா தனிமை இரக்கம். 1904 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலோட ஆசிரியராக ஒரு 2 மாதம் பணிபுரிகிறாரு. நவம்பர் 1904 சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசி மித்திரனோட உதவி ஆசிரியர். 1904 இது சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசி மித்திரன், இது ரொம்ப முக்கியம். சுதேசி மித்திரனோட உதவி ஆசிரியர். அவர் எப்போ பணிபுரிஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா 1904. ஸோ இந்த நவம்பர் 1904 இருந்து ஆகஸ்ட் 1904 சுதேசி நாளிதழோட உதவி ஆசிரியராக தான் இவர் பணிபுரிஞ்சாரு. நெக்ஸ்ட்டு பாரதியாரும் சீனிவாச ஐயங்காரும் இணைஞ்சி சக்கரவர்த்தினி என்ற மகளிருக்கான மாத இதழை வெளியிடுவாங்க. 1905 தான் இவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். 1905 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா, இவர் விவேகானந்தரோட சீடரான சகோதரி நிவேதிதாவை சந்திப்பார். சந்திக்கும் போது இந்த சந்திப்பு அவங்களுக்கு பெண்களுக்கான ஒரு உரிமை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்தியது. ஸோ அவங்களே அவர் ஞான குருவாக ஏற்றுப்பார். அவங்கள குருமணி அப்படின்னு ஒரு வேர்டு வச்சு குறிப்பிடுவார். இப்போ தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தி வர யாருன்னா பாரதியார் தான். ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் என்று பெண்களை குறிப்பிடுவார். 1906 மேலே என்ன பண்ணுவார், சென்னையிலிருந்து இந்தியா வாரப்பத்திரிகை தொடங்குவார். ஓகே, 1906 ரொம்ப முக்கியம். இந்தியா என்ற வாரப்பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. இந்த இந்தியாவோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பிரெஞ்சு புரட்சியோட முழுக்கங்கள் இதோட குறிக்கோளாக அவர் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இந்தியா சிவப்பு வண்ணத்தில் வெளியிடுது. ஏன் சிவப்பு வண்ணத்தில் அது விடுதலை மற்றும் புரட்சி அதை குறிப்பதற்காக. முதல்ல கருத்துப்படம், அதாவது கார்ட்டூன் வெளிவந்த முதல் தமிழ் நாளேடு இந்தியா தான். 1907 சூரத் பிளவு. இவர் மிதவாதிகள் பக்கம் இருந்தாங்களா, தீவிரவாதி பக்கம் இருந்தால் இவர் தீவிர தேசியவாதிகள் பக்கம் தான் இவர் இருப்பார். 1908 கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பவர் வெளியிட்ட சுதேசி கீதங்களில் ஒரு தலைப்பில் இவர் கவிதையை வெளியிட்டிருக்காரு. இவர் சுயராஜ்ய தினம் 1908 சுயராஜ்ய தினம் சென்னையில் கொண்டாடப்பட்டது. அதில் வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் அந்த கவிதைகள்லாம் இலவசமாக எழுதி மக்களுக்கு இவர் வழங்கினார். 1910 இவர் இந்தியாவில் பத்திரிகையில் ஆங்கிலேயர் எதிர்சை கடுமையான விமர்சனம் செய்ததால் 1910 இந்தியா பத்திரிகை தடை செய்யப்பட்டது. இவர் மேலே பிடிவாரண்ட் பதிவு செய்யப்படுது. ஸோ பாரதி புதுச்சேரிக்கு தலைமறைவாராரு. 1918 வரைக்கும் புதுவையில் இவர் வாழ்வார். மொத்தம் 10 வருஷமாக புதுவையில் இருப்பார். நெக்ஸ்ட்டு புதுவையிலிருந்து இந்தியா, விஜயா, பாரத பாரதம் அந்த எங்கே இந்தியா இது ஒரு ஆங்கிலேய இதழ். அப்புறம் சூரியோதயம் 1910 வெளியிடப்பட்டது. புதுவையோட வார இதழ்னா கர்மயோகி. இவர் 1919 சென்னை ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திப்பார். நெக்ஸ்ட் கடலூருக்கு அருகே
இவர் வந்து கைது செய்யப்படுவார். 34 நாள் வந்து இவர் சிறைவாசம் பின் விடுதலை செய்யப்படுவார். 1918லேருந்து 20 வரைக்கும் கடையத்தில் வாழ்வார். நெக்ஸ்ட்டு 1920ல் வந்து மீண்டும் சுதேசி மித்திரனோட உதவி ஆசிரியராக பணிபுரிவார். 1921 செப்டம்பர் 11ல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானை ஒன்றினால் தூக்கிவிடப்பட்ட பாரதி தனது வந்து 39 வயதில் வந்து இந்த உலக வாழ்வை விட்டு விடுதலை அடைவார். இவரோட இறுதி உருவத்தில் மொத்தம் வந்து 14 பேர்கள் மட்டுமே வந்து கலந்து கொண்டனர். தேங்க்யூ.